யோ நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். சரி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? இந்த நிகழ்ச்சிகளை நம்ம வந்து சுவையா நிகழ்ச்சி நடத்தி காட்டணும். சரி, பரவாயில்ல. அப்படின்னா ஷோக்கா ரைட்டா நடத்து. யாரு வேண்டாம்னா என்ன சண்டை கிண்டையில போடக்கூடாது. பாத்துக்க, சண்டை போட்ட எரிச்சிருவேன் வேலிக்கருவில கம்ப தூள் தூள் வரைஞ்சிடும். தெரியுமில்ல, கர்ராத்து மேனா. எங்க கர்ராத்து இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த பக்கம் இந்த உட்கார் உட்கார். நீ உட்கார சொல்லிட்டாரு இந்த ஆளு. பாருங்க பகுநாட்டுக்காரரே, வாங்க வாங்க வாங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுனால ஆமா, சொல் குற்றம், பொருள் குற்றம், பாடல் குற்றம், மேளம் குற்றம், எந்த குற்றம் இருந்தாலும் குற்றத்தை மன்னித்து நிகழ்ச்சியை நடத்தி அனைவரும் சந்தோஷமாக பார்க்க மாதிரி தான் அன்போட கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேருங்கய்யா? என் பேர் கிருஷ்ணன். இந்த தோல்பாவை கூத்துக்கலை எந்த இடத்தோட பூர்வீகம்? இந்த தோல்பாவைகள் ஆதி காலத்தில் உள்ளது. ஆதி காலத்தில் உள்ளதுன்னா அப்போல்லாம் நாங்கள் பிறக்கலை. மொத்தம் பார்க்க போனோம்னா ஒரு 10 தலைமுறைக்கு மேலே ஆயிடுச்சு. 10 தலைமுறைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இது எப்படி நாங்கள் காடுவாசியாக வந்தோம்னு சொன்னால், முத வந்து தஞ்சாவூர் அரண்மனையில் தான் இந்த தோல்பாவை கூத்து. அரண்மனைக்குள்ளே தான் மாதத்துக்கு 2 முறை 3 முறை அந்த அரசர்கள் பார்க்கணும். இந்த கதை நல்லதாங்க. ஹரிச்சந்திரா, ராமாயணம், பல்ல சத்யவான் சாவித்திரி, பவளக்கொடி, இப்படி பல புராண கதைகள். அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். ஐயா, இப்போ மற்ற கலைகள் இந்த சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது, இன்னுமே அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த தோல்பாவை கூத்து கலை ஏன் இவ்வளோ தூரம் அழிஞ்சிருச்சு? அது காரணம் என்னன்னு தெரியும்? சிலம்பாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம், நெய்யாண்டி மேளம், அடுத்து வந்து ஜண்டை மேளம், அதிலே வந்து கனியா கூத்துன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஏன் அழியாமல் இருக்குதுன்னா, மக்களை வந்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஜண்டை மேளை வேணும் அப்படின்னா குறைஞ்ச ரேட்டு ஒரு 1 லட்சத்துக்காவது வர்றாங்க. அங்கேருந்து காரில் அவங்க வண்டியை பிடிச்செல்லாம் வர 1.5 லட்சத்துக்கு வர்றாங்க. கேத வீட்டுக்கு போனாலும் ஒரு ட்ரம் செட்டுக்கு இன்றைக்கி 5000 கேட்குறாங்க. அது விரும்பி கூட்டிகிட்டு போகிறது. இந்த தோல்பாவை கூத்து எப்படின்னா, விரும்புகிறதுக்கு ஆள் பத்தாது. இப்போது எல்லாம் வந்து கலையிலேயே வந்து எங்களை மாதிரி கிராமிய கலைஞர்கள் வந்து இதில் 3 நிகழ்ச்சிக்காரங்க கொஞ்சம் பின்தாங்கியே நாங்கள் போகிறோம். எப்படி பின்தாங்கி போகிறோம்னா, பின்தாங்கி போகிறது இந்த தோல்பாவை கூத்து ஒன்று தான். தோல்பாவை கூத்து ஒன்று தான். அடுத்து வந்து அட்வான்ஸ் வந்தால் இந்த கிராமிய கலை நாடக செட்டு ஒன்று போகும். இல்லைன்னா அதுவும் போகாது. சங்கத்திலேயே தூங்கி கிடப்பாங்க. அப்படின்னா மதுரையில் ஒரு ஆளை பிடிக்கணும், தஞ்சாவூரில் ஒரு ஆளை பிடிக்கணும். இப்படி பல ஊரில் கொண்டாந்து பேரை எழுதி கொடுத்து இந்தந்த நடிகர் தான் வேணும், அவங்களுக்கு எவ்வளோ ரேட்டு, இவங்களுக்கு எவ்வளோ ரேட்டு, மொத்த ரேட்டு என்னென்னு நாடகம் வைப்பாங்க. இந்த தோல்பாவை கூத்துக்காரங்க கிட்ட வந்து அப்படி கேட்டாங்கன்னா நாங்கள் போக ரெடி. ஏன்னா எங்களுக்கு வந்து நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போல்லாம் டிவியில் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணால் அது பண்ண நாங்களாம் தேடி போனால் தான் இந்த கலைக்கு வந்து ஒரு ஆர்வம். அந்த கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கள் ஊரில் நல்லா இருக்குது என் நாடகம், பாவை கூத்து போட்டால் தோல்பாவை கூத்து போடுறாங்க, நல்லா இருக்குன்னா அந்த ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வருவாங்க. இந்த விளம்பரம் இல்லாத பாவை கூத்து நிகழ்ச்சி இது ஒன்று தான். மற்றதுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்களாம் அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறவங்க. எங்களுக்கு அப்படி ஆள் வரலை. வந்தால் தான் போகலாம், வரலைன்னா இது வந்து விளம்பரம் இல்லாத கலையாக போயிடுச்சு. ஐயா, இந்த கலைக்கு எப்படி தோல்பாவை கூத்துன்னு பேர் வந்தது? இந்த கலைக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி தயாரிக்குது? இந்த பாவை கூத்து தோல் பாவைங்கிறது வந்து ஆட்டு தோலை வாங்குவோம். அது 2 நாள் ஆகும் பாடம் பண்ணி அதை கரெக்டாக கட் பண்ணி அதில் நாங்கள் வரையணும், ஓவியத்தை வரையணும். என்னென்ன படங்கள் எங்களுக்கு தேவையோ, ஒரு ராவணன் படம்னா 10 தலையோடு எழுதுறது, பெண்கள் படம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுறது. ஒரு படம் எழுதி முடிக்க எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஆகிடும். எழுதி அதுகளுக்கு கண்கள்லாம் போட்டு அதுக்குள்ளே நகை நப்பு என்னென்ன இருக்குது அதுக்கெல்லாம் இது பண்ணி ஆட்டு தோலில் வந்தது தான். ஆட்டு தோல் தான் தோல் பாவைன்னு வந்தது. இப்போ வந்து இந்த சினிமா பிடிக்கிறாங்க பிலிமு, இந்த தோல் வச்சு தான் அந்த பிலிமும். வேறு எந்த ஒரு இது பிலிமுன்னு தனியாக வரல. அதுக்குள்ளே ரசாயனம் கொடுத்து அந்த தோலிலேயே வந்து கண்ணாடி மாதிரி அதை தயாரிச்சிடுறாங்க. இது நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அதில் உள்ள ஜவ்வு கொழுப்பு எல்லாத்தையும் அழுகி வச்சு முடிகிடியெல்லாம் பறிச்சுட்டு அப்படியே என்ன செய்கிறோம், அது வந்து முளைக்குச்சி வச்சு அடித்து நல்லா பாடம் பண்ணிட்டா அழகாக ஒரு வாயல் சிலை போல் ஆயிடும். அதில் வந்து எந்தெந்த கலர் அடிக்கணும், ட்ரெஸ்ஸுக்கு எப்படி, உடலுக்கு எப்படி,
அதுக்குள்ளே மாராப்புக்கு எப்படி கம்மல், தோடு, மூக்குத்தி எல்லாமே அதுலேயே அந்த கலர்லேயே வாட்டர் கலர் தான் அதுலேயே தயாரித்து அதை கணக்காக கட் பண்ணி சிலையை ஒரு இப்போ திரையில் இந்த படத்தை வச்சிட்டோம்னு சொன்னால் இது எப்படி தயாரிச்சிங்கன்னு தான் மக்கள் கேட்பாங்க. அப்போ நாங்கள் அதை எடுத்து இப்போ சொல்கிறப்போலே எடுத்து சொல்லுவோம். இப்போ ஆர்டிஸ்டர் வரைகிறாங்கன்னா ஆர்டிஸ்டர் வரைஞ்சால் அந்தந்த படங்கள் எப்படி கலர் கொடுக்குறாங்களோ அதே போல் தான் இது. ஆட்டு தோலுனால் வந்த பேர் தான் தோல் பாவை. அது ஒரு பாவை தான். இப்போ இந்த கலை தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்குங்க தெரியும்? தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் நான் முதவே சொன்னீங்களா 400-500 குடும்பங்கள் தயாரித்தது. இந்த சினிமா அது இதெல்லாம் வந்துச்சு. தேட்ரு வந்த படங்களை வந்து தேட்ரு முன்னால் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா நாங்கள் ஒரு பக்கம் போட்டோம்னா சினிமா தேட்டருக்காரே வந்து என்னடா எங்களுக்கு கூட்டம் இல்லை, இங்கே கூட்டம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. அப்போ அந்த தேட்டருக்காரங்க எங்களுக்கு கூட சில நேரம் கிராமத்துக்காரங்களோட சண்டைக்கு போயிருக்கிறாங்க. ஏன் அவன் வகுத்து போல் போடுறாங்க, நீ பிரமிடு தேட்டர் ஆடுங்க, உங்களுக்கு ஒரு படம் வந்து எத்தனையோ லட்சத்துக்கு எடுத்து வந்து போட்டாலும் ஒரு வாரத்துக்கு நீ லாபத்தை பார்ப்ப, அவங்க ஒரு நாளோ 2 நாளோ பார்க்குறவங்க அப்படின்னெல்லாம் இந்த பாவக்கூத்தில் பிரச்சனை வந்திருக்கு. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த கலைத்தொழில் கொஞ்சம் இப்போ அழிய ஆரம்பிச்சிருச்சு. 80-85 வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதில் எந்த குறையும் இல்லை. வந்து வெள்ளை டிவி வந்துச்சு, வெள்ளிக்கிழமை ஒளி போட்டாங்க. அப்புறம் திரைப்படம் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருந்தாலும் தொழில் எங்களுக்கு ஓடிச்சு. உலகம் முழுவதும் இப்போ வந்து படமும் செல்லில் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் இருந்து கொஞ்சம் ஒரு 40 வருஷமாக உட்காந்துருச்சு. 40 வருஷமாக உட்கார போக மக்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல இருக்கு. ஐயா, இந்த கலைக்கு முக்கியமானது நீங்கள் சொன்ன மாதிரி கதை. இரண்டாவது வந்துட்டு அந்த குரல் வளத்தை வந்துட்டு மாற்றி மாற்றி பேசுவாங்க. வில்லன் மாதிரி, ராஜா மாதிரி, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பெண்கள் மாதிரியும் பேசுவாங்க, பாட்டு பாடுவீங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரே ஆளாகவே பண்ணிடுவீங்களா? எல்லாம் ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். நான் இப்போ வந்து நான் தொழில் பண்ணுறேன்னா பக்கத்தில் பெண்கள் 2 பெண்கள் இருக்காங்க. ஹார்மோனி, பெட்டி, டோலக்கு, மிருதங்கம் இதெல்லாம் வாசிக்க தனி ஆள். ஜால்ரா வரைக்கும் தனி ஆள். இந்த கதை நடத்துறதுக்கு மட்டும் ஒரு ஆள் தான். ஒரு ஆள் எங்கள் இந்த அளவுக்கு படம் வச்சுருப்போம். உங்ககிட்ட இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்தி இப்படி தான் பார்த்துக்கிட்டு இந்த பொம்மையை பார்த்து தான் இப்படி நடத்துவோம். நடத்தும் போது இந்த படம் மாற்றணும்னு சொன்னால் சில திரையில் சொருகி வச்சுட்டு அடுத்த படம் இப்படி திரும்பியே கை இங்கே பேசிகிட்டு தான் இருப்போம், கண் அங்கே தான் இருக்கும். டக்குன்னு அந்த படத்தை எடுத்து இந்த பக்கம் இந்த படத்தை சொருகி வச்சுட்டு அந்த படத்தை கொண்டு வரும். புரியல? இப்போ நான் பெண் குரலில் பேசுகிறேன், ஆண் குரலில் பேசுகிறேன், ஒரு நகைச்சுவையாக பேசுகிறேன், மூக்கடைச்சா போல பேசணும், ஊமையாக பேசணும்னா ஒரே ஆள் தான். ஆமாம், வேற ஆளையெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு ஆள் தான் பேசுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டாங்க. பாட்டு படிக்கும்போது அவங்க பின்னணி பாடல், பாட்டு படிக்கும்போது பின்னணி பாடல் ஒரு மெட்டு எடுத்து விட்டுருவோன்னா மற்றதெல்லாம் அவங்க பிடிச்சிக்குவாங்க. அது வரைக்கும் என்னென்ன படம் எடுக்கணுமோ தயாராக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு சரசரன்னு கொண்டு வந்துடுவோம். சப்போஸ் இப்போ பள்ளிக்கூடத்தில் எப்படி நம்ம வாத்தியார்கள்லாம் வந்துட்டு பாடம் சொல்லி தராங்களோ அதே மாதிரி இந்த கலையை வளர்க்குறதுக்காக கவர்மெண்ட் எதனா ஒரு 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 கலை குழு மாதிரி அமைச்சு உங்களை சொல்லித்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கலையை வளர்ப்பீங்க. அது இப்போ ஒரு 3 ட்ரிப்பு கூப்பிட்டாங்க, சொல்லி வாங்க நாங்கள் சொல்லி தர்றோம். எப்படி சொல்லி தரணும்னா என்ன ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கிடாது. ஆமாம் ஆமாம். ஒரு 15 நாள் அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு பள்ளிக்கூடம் போகணும்ல, போயிட்டு வந்து இங்கே 4 மணிக்கு வர்றாங்களா 7 மணி வரைக்கும் சொல்லி தரலாம். அப்போ ஒரு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறோம்னா அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு அரை மணி நேரம், அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு அரை மணி நேரம். இதே மாதிரி 2 திரை வெள்ளை திரையை கட்டுவோம். அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் உட்காந்து சென்டரில் இருப்போம். இன்னென்ன மாதிரி இப்படி செய், இன்னென்ன மாதிரி இப்படி செய். பழக பத்தலைன்னா பக்கத்தில் நாங்கள் அவங்கள முன்னால் உட்கார வச்சுக்குவோம். பின் சைடு இந்த மாதிரி குரல் நான் பேசுகிறப்பல நீ பின்னால் பேசு, நான் முதல் பேசிடுவேன், பின்னால் இதே குரலில் பேசுமான்னு கையில் படத்தை பிடிச்சி கொடுத்துருவோம். இந்த படத்தை இப்படியே வைக்காத, இங்கே கையை பிடிச்சிட்டு இப்படி ஆட்டி இந்த குரல் இப்படி கூடி, இந்த குரல் இந்த படத்துக்கு இப்படி, இது மாதிரி சொல்லி கொடுக்க எங்களுக்கு ஆசை இருக்குது. கூப்பிட ஆள் இல்லையே எங்களுக்கு. கண்டிப்பா இப்ப இப்படி எழுத்து ஆலாம் எப்படி எழுத சொல்லி தராங்களோ அதே மாதிரி இருந்து ஸ்டார்டிங் பண்ணிடுவோம். புரியுதுங்க புரியுது. இப்போ வந்து கூப்பிடுறோம்னாங்க, ஃபோன் அடிச்சு பார்த்தா எங்களுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஆர்வம்? எங்களுக்கு ஆர்வம் இருக்கு போகிறது. எப்போ கூப்பிடுவாங்களோ நம்ம போவோம். கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு 3 பேராக போவோம். கட்டி இதை திரைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்து இல்லைன்னா மாதிரி இப்போ படமெல்லாம் நாங்கள் கையிலேயே கொண்டு போயிடுவோம். கொண்டு போய் இதெல்லாம் பண்ணுப்போங்க அப்படின்னு இந்த முக்கியமாக கவர்மெண்ட்டுக்காரங்க இது மாதிரி ரெடிமேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதே எங்களுக்கு போதும். நன்றிங்க.